இங்கே நம்ம ஹீரோனோட அப்பாவை பேய் கொலை பண்ணிடுது. பட் ஆனால் அவர் எப்படி இறந்தாருன்னு தெரியாத நம்ம ஹீரோயின் டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுறாங்க. இப்படி இருக்கப்போ நம்ம ஹீரோனோட கண்ணுக்கு மட்டும் போகிற எல்லா பக்கமும் பேய் தெரியுது. ஸோ இப்போ அவங்க வீட்டை விட்டு வெக்கேட் பண்ணிட்டு ஹாஸ்டலில் வந்து ஸ்டே பண்ணுறாங்க. அங்கேயும் நம்ம ஹீரோனோட கண்ணுக்கு மட்டும் பேய் விடாமல் தெரிஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம ஹீரோயின் டீல் பண்ணிட்டு இருக்க ஒரு ப்ராஜெக்டில் அந்த ஹவுஸ் ஓனர் யார், இதுக்கு முன்னாடி அந்த வீட்டை யார் வச்சுருந்தா அப்படின்னு சொல்லி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கேதர் பண்ணுறாங்க. இப்படி நம்ம ஹீரோயின் போய் பார்க்குற அந்த வீட்டுக்கு சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே அந்த பேய் லைனாக கொலை பண்ணிகிட்ருக்கு. இப்போ தான் ஃப்ளாஷ்பேக் என்னன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லேடியாக அவங்க பொண்ணு மட்டும் அவங்க வீட்டில் தனியாக வாழ்ந்துட்டுருக்கு. அவங்க சொத்தை அவங்க கிட்டேருந்து எடுக்கணுங்கிறதுக்காக ஒரு ஆள் அவங்க கூட க்ளோஸாக பழகிறான். அந்த லேடி கிட்டேருந்து அவங்களோட சொத்தை வாங்கணுங்கிறதுக்காக டாக்குமெண்ட்ஸில் சைன் போட சொல்லி மிரட்ட அந்த டைமில் அந்த பொண்ணை கொலை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த லேடியை கொண்டுடுறாங்க. இப்போ அவங்கள கொலை பண்ண விஷயத்தில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆனாங்களோ அவங்கள அந்த லேடியும் அவங்க பொண்ணு சேர்ந்து பழி வாங்குறாங்க. இதில் நம்ம ஹீரோனோட அப்பா ஒரு லாயராக இருப்பாங்க. அவர் தான் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண ஹெல்ப் பண்ணி இருந்திருப்பாங்க. அதனால தான் அவரையும் அந்த பேய் வந்து கொலை பண்ணியிருந்திருக்கும். இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க ஆள் தான் உண்மையான கல்பிரட்டுன்னு தெரிய வருது. அவரை தேடி போலீஸ் வர, ஆனால் அதுக்குள்ளார அந்த பேயை அவரை கொன்றுது.